நம்ம எல்லாரும் எங்கே போகிறோன்னா தரங்கம்பாடி போகிறோம். காரில் போகிறோம். 3 hours 43 minutes காமிக்குது. கூகுள் மேப் போட்டாச்சு. சாக்லேட்ஸ்லாம் எடுத்துக்கிட்டாங்க பசங்க. நான் வீக்கெண்டில் ட்ராவல் பண்ணுவேன், ஃபேமிலியோடையும் போவேன். அதுவும் ஃபேமிலியோட ட்ராவல் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ லாக்டவுனில் பசங்க எங்கேயுமே வெளியில் போகலை. நானும் வேறு இடத்துல வேலை பார்த்துட்டு இருந்ததுனால 2 வருஷமாக நானும் ஃபேமிலியோட கனெக்ட்லேயே இல்லை. அதனால் இது எங்களுக்கு வந்து ஒரு 2.5 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு சின்ன ட்ரிப்பு தான். பசங்க வந்து பீச்லாம் பார்க்கணும் அப்படின்னாங்க. சரி, எங்கள் திருச்சிக்கு பக்கத்தில் ஒரு 4 hours இங்கேருந்து ட்ராவல் பண்ணி ஒரு பீச்சுக்கு போகலான்னா அது தரங்கம்பாடி ஒன்று தான் கரெக்டான பிளேஸு. வேறு மற்ற பிளேஸ்லாம் கொஞ்சம் தூரம் இருக்குது. அதனால் நாங்கள் இதைத்தான் வந்து சூஸ் பண்ணோம். போக போக நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ட்ரிப் எப்படி இருக்குது. நாங்கள் லஞ்ச் எடுக்கலைன்னா சாப்பிடல, பட்டு பேக் லஞ்ச் எடுத்துக்கிட்டோம். நாங்கள் அதையே ரோட்டில் எங்கேயாவது ஸ்டாப் பண்ணி நாங்கள் சாப்பிட்டுக்குவோம். வீக்கெண்டு நான் வெளில போவேன், அதை வீடியோவாக எடுத்து யூடியூப்பில் போடுவேன். அவ்வளோதான். ஜஸ்ட்டு நான் எந்த பிளேஸை பார்க்குறேனோ அந்த பிளேஸை வந்து நீங்களும் பார்க்குறதுக்கு ஈஸியாக ஒரு வீடியோவாக எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி தான் இந்த சேனல் ஆரம்பித்தது. மற்றபடி வேறு எந்த இன்டென்ஷனும் கிடையாது. ஜஸ்ட் ஃபார் ஃபன்னு தான். போகிற இடங்களை நான் மட்டும் முன்னாடி ரசித்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். இப்போ வீடியோவாக எடுத்து மற்றவங்களுக்கு போடும்பொழுது அவங்களும் இதை என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். போகணுன்னு விருப்பம் இருந்தால் நான் காமிக்கிற வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி அந்த பிளேஸை வந்து என்ஜாய் பண்ணலாம். பெட்ரோல் போட்டாச்சு. சாரி, டீசல் அடிச்சாச்சு. நான் வந்து வச்சிருக்கிறது டீசல் வண்டி. இப்போ இனி நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்க வேண்டியதான். மெயின் ரோடை பிடிச்சாச்சு. ஏசி இல்லாமல் 5 நிமிஷம் கூட இருக்க முடியல. வெயில் போட்டு தாக்குது திருச்சியில். இது வந்து காவிரி கரை ஓரமாக அப்படியே போகிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், நல்லா க்ரீனிஷாக இருக்குது. எல்லா இடமும் க்ரீனிஷாக இருக்குது. பெரிய இந்த ரோடுன்னு சொல்லிட முடியாது, ஹைவேன்னு சொல்லிட முடியாது. தஞ்சாவூர் போயிட்டு கும்பகோணம் போகலாம். இது கும்பகோணத்துக்கு ஒரு ஷார்ட்டாக கூகுள் காமிக்குது. இது ஹைவேயில் ரீச் ஆகாது. இந்த மாதிரி சின்ன சின்ன கிராமங்கள் வழியாக, வயலுங்க வழியாக நேராக வந்து கும்பகோணத்தை ரீச் ஆகிடும். அப்புறம் கும்பகோணத்துலேருந்து நீங்கள் டேரெக்டாக தரங்கம்பாடி போய்க்கலாம். டோட்டல் ஹவர்ஸ் வந்து 3.5 hours காமிக்குது. 4 hours வச்சுக்கிங்க. பிரேக் எடுத்தீங்க அப்படின்னா 4 to 5 hours ரீச் ஆகிடலாம். இந்த ரோடு வியூவை பாருங்கள், நல்லா க்ரீனிஷாக இருக்கும். திருச்சியில் இருக்கிறதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா காவிரியில் நல்லா தண்ணி வந்த டைமில் இந்த ஏரியாலாம் நல்லா பச்சை பச்சைன்னு இருந்துச்சு. இப்போ எல்லாமே மோட்டர் தான். இப்போ தண்ணி கொஞ்சம் காவிரி ஆடிப்பெருக்கானால கொஞ்சம் தண்ணி வருது. அதனால் உங்களுக்கு கொஞ்சம் பார்த்தீங்கன்னா க்ரீனாக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் ஏரியா கொஞ்சம் க்ரீனாக இருக்கும். பம்பு வச்சுருக்கிறவங்க பண்ணுவாங்க, இல்லை மற்றவங்க பண்ண மாட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வியூ பார்த்தீங்கன்னா தெரியும். இருக்க முடியாதுல்ல. ஓகே, இது ஒரு நல்ல ஒரு வியூவோட உங்களை மீட் பண்ணுறேன்.
கரெக்டாக 5:30 ஆயிடுச்சு. டேனிஷ் கோட்டை இதுதான் தரங்கம்பாடி. டேனிஷ் கோட்டை இனிமே தான் வரும். ரொம்ப பழைய காலத்தில் கட்டினது பில்டிங் எல்லாம். சர்ச்சு ஒன்று வருது. இந்த சர்ச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப பழைய சர்ச்சு. இயர் தெரியல எனக்கு. என்ன சர்ச்சு? இதுதான் பீச். பயங்கர ஞாயிற்றுக்கிழமை. நீ ஏன் ஞாயிற்றுக்கிழமை வந்த? இன்னும் அந்த டயர்டு தான் ஜாஸ்தியாக தான் இருக்குது. அந்த 3 பாருங்க. அந்த டேனிஷ் கோட்டை இன்றைக்கி லீவு. அதனால் இன்றைக்கி எதுவுமே பார்க்க முடியல. அதனால் உங்களுக்கு காட்ட முடியல. ஆனால் அட்லீஸ்ட் இதுனாவது காட்டலாம்ல. டேனிஷ் கோட்டைக்கு வந்தாச்சு.